கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் வரிசைப்படி ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளும் சமுதாயத்தின் மீது உள்ள பொறுப்பும் உன்னிடம் உள்ளது என்பதை மறவாதே. அதனை விளக்கும் பின்வரும் சம்பவத்தை கவனி. யாருக்கெல்லாம் நீ பொறுப்பாளி என்பதை நீயே விளங்கிக் கொள்வாய். சம்பாதிக்கும் செல்வத்தை எப்படி செலவு செய்வது என்பதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, நாயகமே, என்னிடத்தில் ஒரு தீனார் பணம் உள்ளது, அதை என்ன செய்வது என்று கேட்டார். அதை உனக்காக செலவு செய்து கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு தீனார் இருக்கிறது என்றார். அதை உன்னுடைய குழந்தைகளுக்காக செலவு செய்து கொள் என்றார்கள். இன்னும் ஒரு தீனார் இருக்கின்றது என்றார். அதை உனது வேலைக்காரனுக்காக செலவு செய்து விடு என்றார்கள். இன்னும் ஒரு தீனார் இருக்கிறது என்றார். அதை பற்றி உனக்கே தெரியும், அதை தர்மம் செய்து விடு என்று கூறினார்கள். இச்சம்பவத்தின் நீதி என்னவென்றால், தனக்கு மிஞ்சியதை தர்மமாக கொடுத்துவிட வேண்டும் என்பதே ஆகும்.